இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸட்டோட அளவு தான் சொல்ல போகிறேன். ஃப்ளோர்லேருந்து 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணிடுங்க. பேக் சைட் வால்லேருந்து சென்டர் பைப்போட சென்டர் வந்து 9 இன்ச்சு இருக்கணும். சுற்றி வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு நல்லா பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணதுக்கப்புறம் சோனட் கிளாஸெட் வந்து எடுத்துருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸெட் மாடல் தான். அதேமாரி டேங்க் ப்ரெஸ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே இதில் வந்துடும். சீட் கவரு இதெல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கிளாஸெட்டை தூக்கி பைப்பில் வச்சு பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுடலாம். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு அதுலேயே ஒரு ஸ்டிக் மாரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அடிச்சுட்டு தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு சீல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே ரவுண்டாக இருக்கும், க்ளூ மாரி இருக்கும். அது வந்து பைப்போட மேலே சென்டர்லேயும் அந்த கிளாஸெட்டோட ஹோல்ஸ்லையும் சென்டராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெல்லு அல்லது ஒயிட் சிமெண்ட் வந்து நல்லா பேக் பண்ணிடுங்க. இப்போ வந்து சீட் கவர் போட்டுடலாம். சீட் கவர் போடுறதுக்கு முன்னாடி அந்த லப்பர் வந்து சுருட்டி ஏற்றினா தான் உள்ளே ஏற்ற முடியும். சீட் கவருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரே மாதிரி ஒன்று மெட்டீரியல் ஆனது கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கலாம். அப்புறமா அதை வந்து சீட் கவரை ட்ரே மாரி தள்ளிவிட்டு லாக் பண்ணிட்டீங்களா வராது. அதேமாரி இது வந்து பழைய வெஸ்டர்ன் மாரி டமார்னு வந்து அடிக்காது, ஸ்லோவாக தான் வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிட்டு பாருங்கள்.